கடைசி கால ஆயத்தப்படுத்தும் ஊழியங்கள் வழங்கும் அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ரிபாலாபா சந்தரபா கபால தீர கரபா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்ன எங்கள் ஆண்டவராகிய தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி வைக்கிற தேவாதி தேவன் எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி செல்வாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரங்களை தம்முடைய ஆளுகின் கீழே கொண்டு வருவாராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றங்களை கொடுப்பாராக, மறுரூபப்படுத்துவாராக, விடுதலை கொடுப்பாராக, தூக்கி எடுப்பாராக, அவர்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவாராக. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, நடத்தி செல்லுங்க சுவாமி. உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. பேசும் ரத்தம், ஜெயிக்கும் ரத்தம் என்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நான் சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். தொடர்ந்து இந்த தேவ செய்தியை கேளுங்க. மெய்யாகவே உங்களுக்கு ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கடந்த இந்த மாதம் முழுவதும் நாம் அந்த இரத்தத்தை குறித்து தியானம் பண்ணி வருகிறோம். இன்றைக்கும் அந்த இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் மேன்மைகள் அது தேவ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னை வழி நடத்தினார். ஆகவே அன்பான தேவ பிள்ளையே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல, அது மறுரூபமாக்கப்பட இந்த சத்தியங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இது தொடர்ந்து கேளுங்க, அடிக்கடி கேளுங்க, இது முழுவதும் கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மேன்மையில் குறித்து நான் பல சத்தியங்கள் வழியாக உங்களோடு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நான் தொடர்ச்சியாக சில இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் இருக்கிற மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், அது எப்படி நமக்கு வேலை செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல போகிறேன். அதற்கு முன் சுருக்கமும் சில விஷயத்தை நான் சொல்கிறேன். வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தை நான் வாசிப்போமானால், 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், 19ஆம் வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போமானால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நான் மறுபடியும் சொல்றேன். விலையேற பெற்ற மாசற்ற குற்றமில்லாத அந்த பரிசுத்தமான இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்டு இருக்கிறோம். 2-3 உதாரணங்கள் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நகை நம்ம அடகு வைத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நகையை அடகு வச்சிருக்கிறோம். அந்த அடகு வைத்த நகைக்கோ வேண்டிய ஒரு கிரயத்தை, பணத்தை நாம் செலுத்தி நாம் அடகு வைத்த அந்த நகையை நாங்கள் மீட்கிறோம். கொடுங்கய்யா, இந்த நகைக்கு பதில் அந்த பணம் வச்சுக்கொள்ளுங்க, அந்த நகையை கொடுங்க, மீட்கிறோம். அதுபோல் நாம் கீழ்ப்படியாமின் கிரியையினாலே நம்ம எல்லாருமே சத்துருடைய கரங்களில், சத்துருடைய கையில், இந்த உலகத்தில் மனு வர்க்கம், மனு குலம் அது போய்விட்டது. ஸோ இந்த மனுஷனை மீட்கணும், மனுஷனை வாங்கணும், மனுஷனை எடுக்கணும். அதுக்கு கரையத்து கொல்லப்பட்டீர்களே, கிரயமா இயேசுவின் ரத்தம், குற்றமில்லாத மாசற்ற
விலையேற பெற்ற பரிசுத்தமான அந்த இரத்தத்தை அவர் கொடுத்து, அதை செலுத்தி, அதை சிந்தி நம்மளை மீட்டார். நீங்கள் நானும் விலையேற பெற்றவங்க, விலை மதிப்பு இல்லாதவங்க. ஏன் நமக்கு ஒரு கரையும் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம். உங்களுக்கு எனக்கு ரத்தத்தை சிந்திருக்கிறார். பிசாசு கையிலிருந்து வாங்கியிருக்கிறார். முன்ன பாரம்பரியத்தில் சத்துருடைய சாத்தான் கையில் பாவங்கள்ல பரிதாபமான நிலையில நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, வியாதியில வேதனையில மனுஷன் தவிக்கும் பொழுது அவனை கொடுங்க என்கிட்ட, இந்தாங்க ரத்தம். கல்வாரி சிலுவையில கைகளில் கால்களில் விழாவில தலையில வழிந்தோடி ரத்தம் எனக்காக உங்களுக்காக அவர் கொடுத்து மீட்டெடுத்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல அந்த ரத்தம் அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சிக்கி இருக்கிற மனுஷன் அங்கிருந்து அவனை தூக்குது, அங்கிருந்து எடுக்குது பிரிக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்பா. கண்களை தேவனுக்கு திறப்பாராக. விலையேறப்பட்ட மாசற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். கரையத்து கொண்டு எடுக்க மட்டும் இல்லை ரத்தம், அந்த சிக்கி இருந்தீங்களே பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, பாரம்பரிய சாபம், பிசாசுடைய சாபத்துக்குள்ள இருந்தமே, அங்கிருந்து இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அழகாக எடுக்கிறது, அங்கிருந்து மீட்கிறது. செல்போனுக்குள்ள சிம் கார்டு வைத்துக்கொள்ளுங்க. அந்த சிம் கார்டை எடுக்கிற வெளியில் நம்ம அந்த மாரி உள்ள பாவம், அசுத்தங்கள், அநியாயங்கள், தீமைகள், சாபங்கள், வியாதிகள், போராட்டத்துக்குள்ள அப்படி மனுஷன் இருக்கிறான். அந்த ரத்தம் போய் அவனை வெளியே எடுக்கிறது, மீட்கிறது. ஓ ஹல்லேலூயா, நான் வெளியில் வந்துட்டேன், நான் மீட்கப்பட்டுட்டேன். நான் இனி பாவத்துக்குள்ள இல்லை, நான் இனி சாபத்துக்குள்ள இல்லை. எப்படி செல்போனுக்குள்ளேருந்து ஒரு சிம் கார்டை வெளியே எடுக்கிறோம், அந்த மாதிரி முன்ன நீங்க இருந்தீங்க, பாவ சேற்றுக்குள்ள இருந்தீங்க. முன்ன சத்துருடைய சாத்தானுடைய கைக்குள்ள, சாபத்துக்குள்ள இருந்தோம். இந்த ரத்தம் போய் நம்மளை எடுத்து கொண்டு வந்தது. கரவேத்தல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. நான் உணர்வுபூர்வமா சொல்றேன். முன்னாடி நம்ம அங்க இருந்தோம், ஆனா அந்த ரத்தம் போய் நம்மளை கழுவி வெளியில வா, நம்மளை மீட்குது, நம்மளை எடுக்குது. அதை மீட்கப்பட்டீர்களே, விலையேறு பெற்ற மாசற்ற குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். உங்கள் மீட்பர் உங்களை மீட்டுக் கொண்டார். உங்கள் மீட்பர் உங்களை விடுதலை செய்தார். எப்படிங்க? ரத்தத்தினாலே. ரத்தத்தை உங்க மேல தெளித்து, ரத்தத்தை கொடுத்து, ரத்தத்தினாலே உங்களை எடுத்தார். உங்களுக்காக இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது மீட்கப்படியாக. இன்னொரு வசனத்தில் நான் வாசிப்போமானால், கொலோசியர் 1:14 வசனத்தை வாசிப்போமானால், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு, எனக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, அவர் இரத்தத்துக்குள்ள பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. நான் முன்ன சொன்ன இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள், எடுக்கப்பட்டீர்கள். ரத்தத்தினாலே எங்க இருந்தோமோ, எங்க மாட்டிருந்தோமோ அங்கிருந்து வேறு பிரிக்கிற ரத்தம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கு மீட்பு, உங்களுக்கு எனக்கு விடுதலை, உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு எனக்கு எல்லா சுகம், எல்லா கிருபைகள் எங்க இருக்கிறது? ரத்தத்துக்குள்ள இருக்கிறது. மீட்பு எங்கே இருக்கிறது? இயேசுவின் ரத்தத்திற்குள்ள இருக்கிறது. உன் சுகம், உன் பலன், உன் ஆரோக்கியம், உன் ஐஸ்வர்யம், உன் விடுதலை, உனக்கு ஜெயம் எங்கே இருக்கிறது? மீட்பு எங்கே இருக்கிறது? இயேசு உனக்காக சிந்தின ரத்தத்திற்குள்ள இருக்கிறது. ரத்தம் உன்னை மீட்கிறது. நீ மீட்க வேண்டிய அத்தனை ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது.
ரத்தம் உன்னை மீட்கவும் செய்யும். உனக்கு தேவையான மீட்புக்குண்டான எல்லா காரியங்கள் எங்கே இருக்கிறது? ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உங்களை மீட்கப் போகிறது. அந்த இயேசுவின் ரத்தம் உங்களை மாற்றப் போகிறது. அந்த இயேசுவின் ரத்தம் உங்களை எல்லா தீமை நின்றும் உங்களை காக்கப் போகிறது. இந்த மெசேஜ் முழுவதும் கேளுங்க. பேசும் ரத்தம், ஜெயிக்கும் ரத்தம். இந்த முழு தேவ செய்தி நான் முடிக்கும் பொழுது இவைகளை எல்லாம் சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறேன். ரிகாபாலாபா சந்தராபாலாபா ரிபாலா தூரபா ரியந்தரபா ரிபி கபாலா தூர கரபா ஷபாலபா கபால தீர கரபா. ரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்குவதாக, உங்க சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ, நம்முடைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களை எந்த பிசாசினால தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து மரித்தாரு, மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரு. எந்த பிசாசினாலாவது அவர் உயிர்த்தெழுது தடுக்க முடிந்ததா? முடியுமா? பிசாசினால் அவர் உயிர்த்தெழுதல தடுக்க முடியுமா? சொல்லுங்க. அவர் சரீரம் எங்கே இருந்தது? பூமியில தான் இருந்துச்சு, கல்லறையில் இருந்துச்சு. எல்லா பிசாசுகளும் போய் உயிர்த்தெழக்கூடாது சொல்லி போராடி ஏதாவது பண்ணிக்க முடியுமா? உயிர்த்தெழ தடுக்க எந்த பிசாசால முடியும்? சொல்லுங்க. எந்த பிசாசு கொம்பனாலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல தடுக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்க சுகத்தை, உங்க அற்புதங்களை, உங்க ஆசீர்வாதங்களை, உங்க ஐஸ்வர்யங்களை தடுக்க இந்த பூமியில ஒரு பிசாசாலும் முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஏன்? அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசும், அந்த ரத்தம் உங்களை காப்பாற்றும், அந்த ரத்தம் உங்களுக்காக வழக்காடும். ரிபா லபா ஷபா லபா தீராபா ரியந்தரபா ரிபி கபால தூர கரபலோ ஷபா கபா தீர கரபா லபா. இயேசுவின் ரத்தம் உங்களை காப்பாற்றும். இந்த பிரசங்கத்தை முழுவதும் கேளுங்க. உங்களை இயேசு ரத்தம் கைவிடாது. மீட்கப்பட்டுட்டீங்க, மீட்டு விட்டீங்க. அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க விசுவாசிக்கிற, நீங்க விரும்புகிற, நீங்க எதிர்பார்க்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், இல்ல உலகத்திலே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தேவன் உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு சரியான நேரத்துக்கு கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. ஏன்? ரத்தம் உங்களுக்காய் பரிந்து பேசும். ரத்தம் உங்களை காப்பாற்றும். ரத்தம் உங்களை தூக்கி எடுக்கும். இந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசும். இந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு சகல ஜெயத்தை கொடுக்கும். இதை சொல்லி நான் கடைசியில் உங்களுக்கு முடித்து நான் ஜெபம் பண்ணுவேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் உன்னை மீட்கும் மாத்திரமல்ல, இயேசுவின் ரத்தம் ரத்தத்துக்குள்ள எல்லாம் மீட்பு இருக்கு மாத்திரமல்ல, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கும். ரிபா ரிபா ரீதா ரபா கதுர கரபோலோ சந்தரபா ரிபாலா தூர கரபோலோ ரியந்தரபா ரிகாபாலபா கபால. எல்லாரும் சொல்லுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க. ரிபாலா தூரபாலா தீரிபி ரியந்தரபா. இயேசுவின் ரத்தம் சகல பாவம், சகல பாவம், சகல பாவம், பாதி பாவம் அல்ல, ஏதோ கொஞ்சம் பாவம் இல்லை, சகல பாவம். ஆவில் இருக்கிற பாவம், ஆத்மாவில் இருக்கிற பாவம், சரீரத்தில் இருக்கிற பாவம், சிந்தையில, கண்கள்ல, இதயத்தில் இருக்கிற சகல பாவம், சகல பாவத்தை நீக்குகிறது மட்டுமல்ல, அந்த நீக்கின இடத்தை சுத்திகரிப்பு உண்டாகும்.
இயேசுவின் ரத்தம் பாவத்தை நீக்கும். அந்த பாவத்தை நீக்குதுங்களா, அந்த இடத்தை சுத்திகரிக்கும். மறுபடியும் இந்த பாவம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திடும். பாவமே செய்யாதவனை போல அது உங்களை பரிசுத்தப்படுத்திடும். உங்களை விட்டது பாவம் நீக்குவது மட்டுமல்ல, அதன் எந்த பாவத்தின் கீழ் இருந்தீர்களோ அந்த இடத்தை சுத்திகரிக்கும், கிளீன் பண்ணும், பரிசுத்தப்படுத்தும். ஓ, இயேசுவின் ரத்தம் எத்தனை மேன்மை உள்ளது! இயேசுவின் ரத்தம் எவ்வளவு மேன்மை உள்ளது! இயேசுவின் ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது! இயேசுவின் ரத்தம் எவ்வளவு மகத்துவமானது! இயேசுவின் ரத்தத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அந்த பரிசுத்தமான ரத்தம், மேன்மையான ரத்தம், மகிமையான அந்த ரத்தத்தை, குற்றமில்லாத, மாசற்ற, விலையேற பெற்ற, விலை மதிப்பில்லாத அந்த ரத்தம் இன்றைக்கு உங்க மேல தெளிக்கப்படுவதாக, உங்களை இன்றைக்கு சுத்திகரிப்பதாக, உங்களை மூடி மறைப்பதாக, உங்களை வேலி அடைப்பதாக. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர், வல்லமையான ஒரு ஊழியக்காரர் ஞாபகம் வருகிறது. இந்த ஊழியக்காரர் பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஒரு சமயம் அவருக்கு முன்னாடி நுரையீரல் கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு மகளை, சகோதரி ஜெபிக்கும்படி அவர் கொண்டு வந்தார்கள். அந்த ஐயா ஊழியக்காரர் இந்த மகளுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணினார். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி சுகமடையட்டும் அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஊழியக்காரருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தாராம். முன்னாடி நின்று கொண்டிருக்கிற அந்த சகோதரியுடைய நுரையீரல் பகுதியிலே பிசாசு, 2-3 பிசாசுகள் அந்த நுரையீரலை கவ்விக்கொண்டு பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறதை அவர் பார்த்தாராம். பார்த்து விட்டு சொன்னாராம், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்கிற பிசாசு, இந்த மகளோட கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டது கேன்சர் ஆவிகளை, கேன்சர் வியாதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே போ என்று ஜெபித்த பொழுது, கட்டளை கொடுத்த பொழுது அந்த பிசாசுகள் சதறப்பட்டு வெளியில் அப்படியே வாந்தி எடுக்கும் மாதிரி வந்து கண்ணுக்கு எதிராகவே ஒரு வவ்வாலை போன்ற அந்த பிசாசுகள் பறந்து வெளியே போனதாம். அது போய்கொண்டு அந்த பிசாசுகள் பார்த்து அப்பவே அவங்க சுகமானார்களாம், வாந்தி எடுத்து. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் அந்த பிசாசுகள் அங்கிருந்து மறுபடியும் வேகமாய் வருவதை இந்த ஊழியக்காரர் பார்த்தாராம். பார்த்து விட்டு திடீர்னு அவனுக்கு என்ன வெளிப்பாடோடு தெரியல. அவர் சொன்னாராம் அந்த பிசாசுகளை பார்த்து, இயேசுவின் ரத்தத்தை உங்க மேல தெளிக்கிறேன் அப்படி அவர் சொன்ன பொழுது பிசாசுகள் வவ்வாலை போன்று எதிர்கொண்டு வேகம் வருகிற பிசாசுகள் அந்த சிறகுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு கிழிந்து ஒன்றுமில்லால் மறுபடியும் பயந்து ஓடிவிட்டன என்று சொல்லி நான் இது கேள்விப்பட்டேன். எப்படி இப்போ ஞாபகம் வருகிறது. நான் என்ன சொல்றேன், இயேசுவின் பரிசுத்தமான ரத்தத்திற்கு முன்னாடி எந்த பிசாசு நிற்க முடியாது. எந்த பிசாசும் உங்களை கண்டு ஓட ஆரம்பிக்கும். இயேசுவின் ரத்தம் என்மேல் இருக்கிறது. ஒரு செய்தி நான் சொல்லியிருப்பேன், யூடியூப்ல கேளுங்க. இயேசுவின் விழாவில் இருந்து நாம் பிறந்தோம், ரத்தமும் தண்ணீரும் வந்ததும் ஒரு செய்தி இருக்கு. கடந்த வாரத்தில் பேசியிருப்பேன், அதை கேளுங்க. இந்த வாரத்தில் செய்தியின் தலைப்பு இருக்கும், ரத்தம் பேசும், ஜெயிக்கும் ரத்தம். இந்த ரத்தம் உங்களுக்கு ஜெயித்து கொடுக்கும்னு சொல்லி நான் பேச வருகிறேன். ரத்தத்தை சத்துருக்கள் மேல தெளிங்க, வியாதியின் மீது தெளிங்க, வீட்டை சுற்றிலும் வேலி அடைங்க, ரட்சிக்கப்படாம நபர் மீது ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்க. ஓ, அந்த ரத்தம் வேலை செய்யும். ரத்தம் உங்களை காப்பாற்றும். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவர் ரத்தம் இல்லாமல் தவிப்பொழுது போது அந்த ரத்தத்தை அவங்க தேவை ரத்தத்தை கொடுக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல அவங்க உயிர் பிழைப்பதை போல, ஓ, அந்த பரிசுத்தமான ஜீவனுள்ள மகிமையான மேன்மையான அந்த ரத்தத்தை ஜனங்களுக்கு ஜெபிக்கும்படி சொல்லுங்க. அந்த ரத்தத்தை நாம் தொழுது கொள்ளணும், ரத்தத்தை நாம் ஆராதிக்கணும், அந்த இயேசுவின் ரத்தத்தை நாம் கனம் பண்ணணும். இயேசுவின் ரத்தம் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இயேசுவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும்.
இயேசுவின் ரத்தம் உன்னை மூடி மறைக்கும். ஓ ரீபா லபா ஷபா லபா தீரா கரபா உக்கபாலா தீரிபி ரியந்தரபா ரிபி கபாலா தூர கரபோலோ சந்தரபா ரீமாமா ரீ கபாலா தூர கரபோலோ ஷபாலபா ரபா லபா கபா ரபா கபா லபா லபா ரிக்கபாலா தூர கரபா. சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தினாலே. சத்துருடைய போராட்டங்கள் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தினாலே. சகல வியாதிகள் குணமடைவதாக இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தினாலே. பயங்கள் வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போ. ரத்தத்தின் வல்லமையினால விலகிப்போ. ஷாபா கரா சந்தூனரா சந்தூரிபி ரியந்தரபா ரிகபா லபா கபா ஷபா கபா தர கரபா லீபாலா தூரிபி ரியந்தரபா ரிபி கபால தூர கரபோலோ சந்துராபா கபால தீர கரபா. மந்திரங்கள் சூனியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் கட்டிந்து கொள்ளுகிறேன். அவைகள் கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் இந்த ஜனங்களை நான் விடுதலை செய்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் இவர்களை நான் விடுதலை செய்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே இவர்களை நான் விடுவிக்கிறேன். இவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசும். பயப்படாதீங்க. வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் இயேசுவை தனியா சொல்றாங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து ஒரு நபர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் கடந்து வந்துட்டீங்கப்பா. நீங்க முன்ன எங்கேயே இருந்து தெரியாது. ஆனா இப்போ சீயோன் மலை கிட்ட, பரலோக பிதா கிட்ட, தேவ தூதர்கள் கிட்ட நீங்க வந்துட்டீங்க. அதுல இயேசு கிறிஸ்துவத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு நபர். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ரத்தத்தை இயேசு பிரித்து சொல்றாங்க. ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். இயேசு மக ராஜா கிட்ட வந்து சேர்ந்தீங்க. ஆமா, இப்ப சொல்றாங்க இயேசு ராஜா கிட்ட மட்டும் இல்லப்பா, அந்த ரத்தத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. ரத்தத்தை வேத புஸ்தகம் அழகா சொல்லுது. என்ன சொல்றாங்க? அந்த ரத்தத்தை பத்தி சொல்றாங்க. ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஆபேலுடைய ரத்தம். ஆபேல் ஒருத்தர் இருந்தார் பைபிள்ல, அப்படிதானே? பழைய ஏற்பாட்டில் 4ஆம் அதிகாரத்தில் காயின் ஆபேல். அந்த காயின் மூத்தவன் ஆபேல் இளையவனை கொன்று போட்டான் பொறாமைனால. கர்த்தர் காணிக்கை அங்கீகரிக்கலன்னு சொல்லி ஆபேல காயின் கொன்று போட்டார். அந்த ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். அப்ப ஆபேல் ரத்தம் என்ன பேசியிருக்கும்? அந்த வாசிப்பு வசனத்தை நான் சொல்லிட்டு இங்க விளக்குறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கர்த்தர் சொல்றாரு. அதற்கு அவர், என்ன செய்தாய்? கர்த்தர் கேட்கிற காயினை பார்த்து, என்ன செஞ்ச? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. காயின், உன் சகோதரன் ஆபேலை நீ என்ன செஞ்ச? அவன் கேட்குறான், காவலாளியோ, எனக்கு என்ன தெரியும் கேட்குறான். கர்த்தர் சொல்றாரு, பூமியிலிருந்து, தேவன் பரலோகத்தில் இருக்கார், பூமியில இருந்து உன் சகோதர ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேல் ரத்த சத்தம் பூமியிலிருந்து. பூமிக்கு பரலோகம் எங்க இருக்கு பாருங்க, ஆனா ரத்தம் பூமியிலிருந்து சத்தம் போட்டு கூப்பிடுது. என்ன சொல்லியிருக்குங்க? என்ன கூப்பிட்டுருக்குங்க? காயின், எனக்கு நல்ல அண்ணன் கொடுத்தீங்க, ஸ்தோத்திரமா சொல்லியிருக்கும். காயினு போல ஒரு நல்ல மனுஷனை தேடினாலும் கிடைக்காத ஆண்டவரை கூப்பிட்டுருக்கும்.
ரத்தம் சொல்லியிருக்கோம், என்னை அடிச்சு சாவடிச்சிட்டான், என்னை அடிச்சு கொன்னு போட்டான். அந்த காயின் என்னை கொன்னு போட்டான். நான் என்ன பண்ணேன்? என்னை ஏன் கொல்லணும்? சத்தம் மேலே போகுது, தேவன் கீழே வரார், ரத்தம் மேலே போகுது, கத்துது, சத்தம் போடுது. காயின் கூப்பிடல, சாரி ஆபேல் கூப்பிடல, ரத்தம் கூப்பிடுது. ஆபேல் மரிச்சு போயிட்டாரு, ஆனால் ரத்தம் மறிக்கல. இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், ஆனால் ரத்தம் பூமியில இன்னைக்கும் பேசுது. அந்த பேசுகிற ரத்தத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆபேல் ரத்தம் பூமியில் இருந்து நோக்கி கூப்பிட்டது, சத்தம் போட்டு பேசினது. தேவன் பதில் கொடுத்தார், இறங்கி வந்தார், காயினை கண்டித்தார், காயினை நியாயம் தீர்த்தார், காயினை தேவன் சபித்து போட்டார். ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை கேட்டு தேவன் பூமியில் இறங்கி வந்தார். இன்றைக்கு ஜீவனுள்ள பேசுகிற ரத்தம் எனக்காக உங்களுக்காக இதே பூமியில் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ரத்தமே பூமியிலிருந்து நோக்கி கூப்பிடுமானால், குற்றமில்லாத விலையேற பெற்ற பரிசுத்தமான அந்த ரத்தம் பூமியிலிருந்து எவ்வளவு கூப்பிடும் தேவனை நோக்கி. ஆகவேதான் நாம் உயிரோடு இருக்கிறோம், ஆகவேதான் நாம் சுகமா இருக்கிறோம், ஆகவேதான் பலமா இருக்கிறோம், ஆகவேதான் நாம் சமாதானமா இருக்கிறோம். ஆகவேதான் பலமுறை நாம் விழுந்தும், பலமுறை தவறு செய்தும், பலமுறை மிஸ்டேக் செய்தும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற அந்த ரத்தம் ஒன்றே காரணம். அந்த ரத்தம் மனம் திரும்புவான்னு பேசும், அந்த ரத்தம் அவனை விட்டுடுங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லும், அந்த ரத்தம் அவனை கெஞ்சும், நமக்காக மன்றாடும், நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவின் ரத்தம். ரிகபாலா தூராபாலபா சந்தரபா கபாலா தூரா கரபாலபாலபா ரிபாலா தூராபா கதிர கரபோலோ ஷபா கபாலா தீர கரபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ரிபாலா தூராபா ரபா கதிர கரபோலோ ஷகபாலபா கதிர கரபா. அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது, அந்த ரத்தம் உங்களுக்காக வழக்காடுகிறது. அந்த ரத்தம் இன்றைக்கும் இந்த நேரம் நான் பிரசங்கிக்கிற இந்த நேரம் கூட ரத்தம் எனக்காக பேசுகிறது, உங்களுக்காக பேசுகிறது. ஓ ஷபா லபா ரியந்தரபா. பூமியில் எத்தனை அழிவுகள் வந்தது, எத்தனை கொரோனா வியாதியின் கொடுமைகள் வந்தது. நானும் நீங்களும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. எத்தனை முறை நாம் விழுந்திருப்போம், எத்தனை முறை தேவனுக்கு துரோகம் பண்ணி இருப்போம், எத்தனை முறை தேவன் உள்ளத்தை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை தடவை தேவனை விட்டு தூர போயிருப்போம். அத்தனை முறையின் தேவன் நம்மை தண்டித்திருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மனிதன் இருக்க மாட்டான். எத்தனை சபைகள் இன்றைக்கு இருப்பது கடினமாய் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கும் தேவன் நம் மீது இரக்கமா இருப்பதற்கு, தயவா இருப்பதற்கு, கிருபையா இருப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குமானால், பிரதானமான காரணம் ஒன்று இருக்குமானால், உங்களுக்காக எனக்காக இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிறது, பரிந்து பேசுகிறது. அந்த ரத்தம் உங்களுக்காக வழக்காடுகிறது. அந்த ரத்தம் இன்றைக்கும் இந்த நேரம் நான் பிரசங்கிக்கிற இந்த நேரம் கூட ரத்தம் எனக்காக பேசுகிறது, உங்களுக்காக பேசுகிறது. ஓ ஷபா லபா ரியந்தரபா. பூமியில் எத்தனை அழிவுகள் வந்தது, எத்தனை கொரோனா வியாதியின் கொடுமைகள் வந்தது. நானும் நீங்களும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. எத்தனை முறை நாம் விழுந்திருப்போம், எத்தனை முறை தேவனுக்கு துரோகம் பண்ணி இருப்போம், எத்தனை முறை தேவன் உள்ளத்தை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை தடவை தேவனை விட்டு தூர போயிருப்போம். அத்தனை முறையின் தேவன் நம்மை தண்டித்திருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மனிதன் இருக்க மாட்டான். எத்தனை சபைகள் இன்றைக்கு இருப்பது கடினமாய் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கும் தேவன் நம் மீது இரக்கமா இருப்பதற்கு, தயவா இருப்பதற்கு, கிருபையா இருப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குமானால், பிரதானமான காரணம் ஒன்று இருக்குமானால், உங்களுக்காக எனக்காக இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிறது, பரிந்து பேசுகிறது. நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, அவர் பரிந்து பேசியிருப்பார். நமக்கு ஒரு அதிசயங்கள் நடக்கிறது, அவர் பரிந்து பேசியிருப்பார். தேவன் நம்மை அழிக்காமல் விட்டு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசி இருக்கிறது.
இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் பேசுகிறது. சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயாரே, தகப்பனாரே, இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசுகிறது. அது பேசும் ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறது, குற்றப்படுத்துகிறது. அந்த ரத்தத்தின் கேட்டு தேவன் இறங்கி வந்து அவர் சொல்லுகிறார், ஆபேல் ரத்த பழிக்கு நான் உன்னை பழி வாங்கி உன் கையில வாங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார் காயினிடத்திலே. அதே போலதான் இந்த இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுவதனால் அவர் இறங்கி வந்து சொல்றார், இயேசுவின் ரத்தத்திற்காக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சான்ஸ் கொடுப்பேன், நான் உனக்கு அமைதியா இருப்பேன், நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். ஒரு ரத்தத்தை கேட்டு அவர் நியாயம் தீர்த்தார். ஒரு ரத்தத்தின் சத்தத்தை கேட்டு அவர் நியாய தீர்ப்பை மாற்றிக்கொள்ளுகிறார். ஓ ஷபா லபா ரிகாபா ரபா ரியந்த ரபா. கீழ்ப்படியாமின் கிரியைகள், சோம்பேறி தனங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், மது கிரியைகள். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு சினிமா பாடல்களை பாடுகிறார்களே, சினிமா சபைக்குள்ளே நுழைந்து விட்டது, உலகம் நுழைந்து விட்டது. எத்தனையோ பேர் தவறான காரியத்துக்குள்ளே மாட்டி இருக்கிறார்களே. அவன் நினைப்பாங்க, ஏன் நமக்கு தண்டனை வரல, நம்ம உடனே நமக்கு எது நடக்கல. உனக்காக ஒரு ரத்தம் பேசுதுப்பா. நான் நினைக்கிறேன், தொடர்ந்து ரத்தம் பேசினே இருக்குன்னு இருக்காத. சத்தியம் நீ கேட்பனா, நீ மனம் திரும்ப வேண்டிய காரியமா இருந்தா மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். ரிபா லபா ரபா சந்துரபா லபா உக்கபா தூர கரபா ரியந்தர போலோ சந்தரபா உக்கபா லபா கதிர கரபா ரியந்தர போலோ ஷபக்கபால தீர கரபா. தாமதங்கள் நீங்கட்டும், தாமதங்கள் நீங்கட்டும், தடைகள் நீங்கட்டும், போராட்டங்கள் ஒழியட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே தேவ ஜனங்களை தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஐஸ்வரத்திலும் வல்லமையிலும் மகிமையிலும் தேவன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வாராக. அவருடைய ரத்தம் உங்களுக்காக இன்னும் பரிந்து பேசுவதாக. ஆபேல் ரத்தத்தை பேசினதை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதிகமாய் உங்களுக்காக பேசும், உனக்காக பேசும். தாயாரே, உனக்காக ரத்தம் பேசும், எனக்காக பேசும் யாருமே இல்லையே நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக பேசும். இயேசு கிறிஸ்து ரத்தம், சகோதரியே, சகோதரனே, உனக்காக பேசும். அந்த ரத்தத்துக்கிட்ட நீ வந்திருக்கீங்க. யாராவது தூரமா இருந்தீங்கன்னா, இன்னும் கிட்ட வராம இருந்தீங்கன்னா, இந்த ரத்தத்தை விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா, இப்ப சொல்லுங்க, அந்த ரத்தத்துக்கிட்ட நான் வந்துடுறேன்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக பேசுகிற, பரிந்து பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கிட்ட நான் வரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரிகாபா லபா சந்தரபா ரபா ரியந்தரபோ ரிபிகா. எல்லாம் கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ரிபாலா தூராபா ரியந்தரபா ஷக்காபாலா தூரா காபா தீனிமி ரியந்தரபா ரிபாலபா ரபா லபா ரபோ சந்தூராபா லபா ரிகாபா ரபா. தேவனுக்கு துரோகம் பண்ணி கீழ்ப்படியாமின் கிரியையில அவர்கிட்ட தூரம் போனவங்க யாராவது செய்தி கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இப்பொழுதே மனம் திரும்பி, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த பேசுகிற ரத்தத்துக்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன்ப்பா, என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஷபாலா ஷபாலா சந்தூராபா லபா ரியந்தரபா ரிபி கபாலா தூரகாரபா திகாலா ஷாக்குனமாரா ரியந்தனமா ஹக்கிலா ரக்குலோ ருக்குலோ ஷாக்கிடபாரா அதனரா லியந்தரபா ரிபி கபாலா தூரகாரபா தீனமா லபா கதுர கரபோலோ ஷபலபா ரபா ரிகபா லபா ரியந்தினமா ரபா கபா தீர கரபா. எனக்காக ஒரு ரத்தம் இருக்கிறது, அது நன்மையை மட்டுமே பேசும். எனக்காக ஒரு ரத்தம் இருக்கிறது, எனக்காக பரிந்து பேசும். எனக்காக ஒரு ரத்தம் இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் என்னை ஆசீர்வதிக்க, என்னை உயர்த்த, என்னை மேன்மைப்படுத்த அந்த ரத்தம் எனக்காக பேசும். பிதாவிடத்துல பேசும். யோ ஷாரா பகாரா தீனமா லபா ரிகாபாலா தூர கரபா லபா கதிர கரபா ரிபாபா தீனி மிரியந்தினமா ஷபாலா தூர கரபா ரிபி கபாரா தீர கரபா லபா கபாலா பலபா லபா. அந்த பேசுகிற ரத்தத்தினிடத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க, அந்த ரத்தம் உங்களை காப்பாற்றும்.
சோர்ந்து போகாதீங்க. பலவீனத்தை நீக்கும். இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசும். அது பேசுகிற ரத்தம் மாத்திரமல்ல, நன்மைகளை பேசுகிற மாத்திரமல்ல, அது எல்லா தாமதத்தை, தடைகளை உடைத்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை ஏற்ற சமயத்தில் அந்த ரத்தம் பேசி கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ரத்தம் சேர்க்கும், நன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கு நன்மையை கொடுக்க தான் அந்த ரத்தம் பேசிக்கிட்டே இருக்கு. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுது. ஒரு சமயம் தேவன் இந்த உலகத்தை அழிக்க சில மனிதர்களையும் அழிக்கும்படி கோபப்பட்ட பொழுது ஒரு ஊழியக்கார தரிசனம் கண்டதை சொன்னார். தேவன் உக்கரத்தோடு எழுந்திருக்கும் பொழுது அவர் வலது பக்கத்தில், வலது பார்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரத்தில் அவர் ரத்தத்தை கொண்டு போய் தேவ சமூகத்திலே அதை காண்பித்தாரா. இந்த ஜனங்களுக்காக என் ரத்தத்தை நான் பாடுபட்டு சிந்தின ரத்தத்தை பாருங்கன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய உக்கிரத்தின் கோபம் அப்படியே தணிந்து போனதை ஒரு ஊழியக்காரர் தரிசனத்தில் பார்த்தார். இன்னும் ஒரு வருஷம் அழிக்காதீங்க, ஒன்னும் கொஞ்ச நாட்கள் இவனை விட்டுடுங்க, இன்னும் கொஞ்ச மாதங்கள் இவன் மனம் திரும்பிடுவான், இன்னும் கொஞ்ச சில நாட்களுக்குள்ள இவன் செல்போனை விட்டுடுவான், இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள இந்த வியாதி பெருகாத்தீங்க. என்னென்ன மனிதருக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அந்த ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இங்கே நான் உயிரோடு இருக்கிறோம், ரத்தத்தின் பரிந்து பேசுவதுடைய ஜாபம். அந்த ரத்தம் உயிர் உள்ளது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஆகவேதான் இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் ஒரு பகுதி. இன்னொன்று, ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானது பேசுகிற இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீங்கப்பா, ரத்தத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்க. அந்த ரத்தம் உங்களை கைவிடாது, அந்த ரத்தம் பேசும், அந்த ரத்தம் உங்களுக்காக பேசும். எந்த இடத்துல எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க, என்ன தேவையா இருக்கு, என்ன காரியம் மாறணும், எப்படி நீங்க மேலே வரப்பு நினைக்கிறீங்களா, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை தூக்கி எடுத்து காப்பாற்றி உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிகாபா லபா சந்தரபா ரிபாலா தூரபா ரியந்தரபா கபாலா தீரகரபா. நான் சொன்ன மீட்கப்பட்டீர்கள், மீட்பு இருக்கு, சுத்திகரிக்குது, பேசுதுன்னு ரத்தத்தை குறித்து சொன்னேன். கடைசியாக சில விஷயத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அருமையான வசனம் உண்டு, எனக்கு மிக பிடித்த வசனம். கடைசி நாட்களில் தேவ ஜனங்களுக்கு வெற்றியின் யுத்தத்திற்கு தேவை மிகப்பெரிய ஒரு ஆயுதம், வெற்றியின் ஆயுதம், ஜெயத்தின் ஆயுதம் இயேசுவின் ரத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமானால், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரீபாலா தீராபாலா தூராபா லபா கபால தீர கரபா ஷக்கபால தீர கரபா ரியந்தரபா ஓகாபா லபா நீமாமா ஷக்குல ரபா கதிர கரபா. மரணம் நேரிட இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பார்க்காமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கரம் தட்டி கரத்தை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ரிபா லபா ஷபா லபா ரிபா லபா தீனமா ரபா உக்கபா லதுர கரபா ஷக்குனமா ரியந்தினமா லீகலா ஷக்குல ஹக்கிலடா தீனிமி ரியந்துனமா லபா கதுர கரபோலோ ஷபா லபா கபால தீர கரபா லபா கதுர கரபா ரிபாலா துரபா கதுனிமி ரியந்தரபா லபா லீகலா ஷக்குரபா கதிர கரபா ரிமாமா ரதுரபா கதுரி பிரியந்தரபா. ஒரு வயதான ஒரு பாட்டியை
சொத்துக்காக கொல்லும்படி அவங்க சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து மந்திரவாதி கிட்ட போனாங்களாம். அந்த பாட்டி மறிச்சாதான் சொத்து வாருன்னு சொல்லி. பாட்டி கிறிஸ்தவ பாட்டி. அவங்க அடிக்கடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் அப்படி கர்த்தர் துதிப்பார்களாம். வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க, படுக்கையே இருப்பாங்க. ஆனால் அவங்க சாகணும்னு சொல்லி நல்ல சொந்தக்காரங்க மந்திரவாதி கிட்ட போயிருக்காங்க. மந்திரவாதி ஒரு சின்ன பிசாசு அனுப்பினானா, குட்டி பிசாசு. அந்த அம்மா உயிர் போய் எடுத்துடுப்பான்னு சொல்லி அந்த பிசாசு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே நுழைத்து முன்னாடியே ஓடி வந்துச்சுங்களாம். சொந்தக்காரெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், என்னையா நீ ஒரு மந்திரவாதிங்கிற வயசான அம்மாவை சாடிக்க முடியல, நீ எல்லோரும் மந்திரவாதியை கேட்டான். அவன் கொஞ்சம் ரோஷமாக பண்ணி பணத்தை எக்ஸ்ட்ரா வாங்கி கொஞ்சம் பெரிய பிசாசு அமைச்சிருக்கிறான் போல. அந்த பிசாசு வீட்டுக்குள்ளே நுழையாமல் மறுபடியும் ரன்னிங் ரேஸ் எடுத்துச்சான். மந்திரவாதிக்கு என்ன பண்ணுறது தெரில. நாளைக்கு அவங்க செத்துருவாங்க போங்கன்னு சொல்லி தைரியப்படுத்தி அமைச்சானா. அவங்க சாகிறதா இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நிறைய பேர் வாயில பாருங்க, அந்த காலத்து தாய்மார்களை கேட்டிருக்கிறேன், பாட்டிமார்களாம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு. எந்த ஜெபம் தெரியலையோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயத்தை கொடுக்கும். இந்த மந்திரவாதிக்கு ஒன்றும் புரியல. நேராக வீட்டு வாசப்பல்ல வந்தானா, இரவு நேரத்தில் வீட்டு வாசல் நின்னானா, நல்ல மந்திரத்து நைட்டெல்லாம் போட்டு ஒரு நல்ல பலமுள்ள சில பிசாசுகளை ஏவி அமிச்சான். அந்த பிசாசுகள் கூட உள்ளே போயிட்டு மறுபடியும் வேகமாக கோபமாக மந்திரத்தை பார்த்து சொல்லிச்சிங்களாம், இதுக்கு மேலே உள்ளே அனுப்புன நீ அவுட்னு சொல்லிச்சிங்களா பிசாசுங்க. அவன் மூட்டை முடிச்சதை கட்டிட்டு மந்திரத்தை பறந்துட்டான். நடந்த சம்பவம். அப்புறம் மந்திரவாதி எல்லா மந்திரத்தை கொஞ்சம் விட்டுட்டு மறுநாள் காலையில் யாரா இந்த அம்மா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு போய் நேரில் பார்க்கலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துக்கிறான். மறுநாள் அந்த மந்திரவாதி ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு நார்மலான உடையில் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கிறான். அந்த அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்தா படுத்த படுக்கையாக கிடக்குது. கண்ணு மட்டும் அசையுது, கை மட்டும் அசையுது. அந்த அம்மாவை கூட மந்திரவாதி எத்தனையோ பிசாசை அனுப்பிச்சு கூட சாகடிக்க முடியல. மந்திரத்தின் வல்லமை இவ்வளவுதான் சகோதரியே. கர்த்தரும் கூட இருப்பாரானா, நீ கர்த்தர் சமூகத்தை ஜெபம் பண்ணுவாயானா, உன்னை எவனாலையும் அழிக்க முடியாது. நீ எல்லாவற்றையும் ஜெயிப்ப. ஏன்னா இயேசுவின் ரத்தம் உங்க மேல இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மந்திரவாதி போயிட்டு அந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மா சொல்லுதான், கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுது. திருப்பி பார்த்தானா, அது திருப்பி கொஞ்ச நேரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுதான். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுதான். இதுதான் ஜபம். இந்த ஜபத்துக்கு பிசாசுகள் என்ன பண்ணுது, ஓடுது. மந்திரவாதி சொல்லுது, இந்த முறை உள்ள அனுப்பிச்ச நீ அவுட்டு சொல்லி ஓடிச்சுங்க பிசாசுங்க. மந்திரவாதியை பார்த்தானா, உண்மையை சொல்றேங்க, மந்திரவாதி தன் மந்திரவாதத்தை விட்டு விட்டு இயேசுவின் பிள்ளையா மாறி போனார். கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். மந்திரவாதி விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா சொல்ல சின்ன ஜபத்தாலே பிசாசுகள் ஒன்றும் பண்ண முடியலனா, இவங்க ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர், இவர்கள் சொல்லுகிற துதிக்கிறாங்களே அந்த தெய்வம் எப்பேற்பட்ட வல்லமை உடையவர், அவர்தான் மெய்யான கர்த்தர் என்று சொல்லி அந்த மந்திரவாதம் மனம் திரும்பி அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நான் ஜெயிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சத்துருக்கள் நடுங்குகிறது இந்த இயேசுவின் ரத்தத்திற்கு. சத்துருடைய போராட்டங்கள் ஒழிய, சத்துருடைய காரியங்கள் எல்லாம் முறிக்கப்பட இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் கடிந்து போ, அகன்று போ. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சத்துருவே நான் உன்னை ஜெயிக்கிறேன், நான் உன்னை ஜெயிக்கிறேன், நான் உன்னை ஜெயிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உலகத்தில் இருப்பவனிலும்
உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் ரத்தத்தின் வல்லமை மகா பெரியது. இயேசுவின் ரத்தம் உன்னை காப்பாற்றும். இயேசுவின் ரத்தம் சகலத்தினை ஜெயிக்கும்படி உனக்கு உதவி செய்யும். நீங்க ஒரு நாள் தோக்க மாட்டீங்க. நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நீ தோக்கவே மாட்டீங்க. நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க முன்னேறுவீங்க. இயேசுவின் ரத்தம் உனக்காக வழக்காடும். இயேசுவின் ரத்தம் உனக்காக யுத்தம் பண்ணும். ரிபா லபா ஷபா லபா ரபா நீபா தூராபா ரியந்தரபா ரிபி கபாலா தூர கரபோலோ சந்தரபா கபாலா தீர கரபா லபா கதூர கரபா. மரணம் நேரிடுகிறா இருந்தாலும், நல்லா கவனிக்கல, முக்கியமான பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சு உங்களுக்கு ஜோம் பண்ண போறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல். என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு வந்துட்டீங்க, ஆண்டு பிள்ளைய மாட்டீங்க, ஒரு நாளும் பின்வங்க கூடாது, ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது, முன்னேறி போயிட்டே இருக்கணும். பார்த்துக்கலாம் விடு, கர்த்தரனை கைவிட மாட்டா. மரணம் வந்துன்னு போது போங்க சொல்லி நீங்க முன்னேறி போங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நீ ஆண்டவருக்காக எழும்பி நீங்க ஒப்பு கொடுங்க. எத்தனை வான மண்டலங்கள் கிரியைகள் வந்தாலும், துறைத்தனங்கள் வந்தாலும், அதிகாரங்கள் வந்தாலும், பொல்லாத ஆவின் சேனைகள் வந்தாலும் பயப்படாதீங்க. மரணம் வர மாதிரி இருக்கும், ஆனா மறிக்க மாட்டீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. நான் ஆவிக்குரிய அனுபவத்துல பல அனுபவத்தை நான் பெற்று இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டா. பில்லி சூனிய ஆவிகளின் தன்மைகள் என்கிற ஒரு பிரசங்கம் யூடியூப்ல பண்ணியிருக்கிறது, ஜாய் டிவியில நீங்க போட்டா உங்களுக்கு வரும். 1 மணி நேரம் பேசியிருப்பேன். உலகம் முழுவதும் நாடுகள்ல எவ்வளவோ சாட்சிகள் அந்த பிரசங்கத்துல உண்டு. எத்தனையோ பேர் பிரசங்கத்தை கேட்டு சத்துருடைய போடத்தை விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பிரசங்கம் பண்ண முடியாத அளவுக்கு பாதாளமே என்னை எதிர்த்ததை போல நான் உணர்ந்தேன். இதே ஜாய் டிவி ஸ்டுடியோல பேசும்பொழுது முடியாத பட்சத்தில் பேசினேன். போராட்டம், அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். ஆனா நான் விடலை, நான் ஜெயிச்சேங்க. நாங்க ஜெயித்து பிரசங்கத்தை முடிச்சேன், கம்ப்ளீட் பண்ணேன். அந்த பிரசங்கத்தை பரிசுத்தான் பலப்படுத்தினார். பாதாளமே என்னை எதிர்க்குது, அந்த பிரசங்கத்தை பண்ணக்கூடாத அளவுக்கு மரணமே நடுவில் இருந்தது எனக்கு. அதை முடிச்சு கூட வண்டி ஓட்டு போக முடியல. போராட்டம் எவ்வளவு படம் சந்திச்சேன். மரணம் நேருக்கு போய் இருந்தது. இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் அந்த பாதாளத்தின் கிரியால் ஜெயித்த. ஆகவே சொல்றேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆணித்தரமா சொல்லுவேன். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல படுகிற பாடை போல பெரும்பாலுமான கிறிஸ்தவர்களோ ஊழியக்காரர்களோ சில ஊழியக்காரர்கள் தேவப்பில் பட மாட்டுங்க, படவும் முடியாது. தேவன் அவங்களும் ஒரு கிருபை கொடுப்பாரு. அந்த பாதை வழியா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன், நீங்க தோக்க மாட்டீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. மரணம் வரும்போது இருக்கும், எதிர்ப்பு வரும், போராட்டங்கள் வரும். பவுல் சொல்றாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி. யாரும் எனக்கு துணை நிற்கல, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால ஊழியம் நிறைவேற என்னை பலப்படுத்தினார் என்று பவுல் சொல்வதே போல அந்த பிரசங்கத்தை தேவனுக்கு துணையா நின்னாருங்க. தேவன் அதை உணர்ன்னு சொல்லி காண்பித்தாரு. சத்துருடைய போட்டு இருக்குன்னு உணர்ந்து கூட உணரபடி செஞ்சார். என் வாழ்க்கையில நான் ஒரு பிரசங்கத்துக்கு அவ்வளோ போட்ட சந்திச்சேன்னா அந்த ஒரு பிரசங்கம் தாங்க. பில்லி சூனி ஆவிகளின் தன்மைகள்னு ப்ளூ சஃபாரியில் ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். கத்த அந்த பிரசங்கத்தை கொண்டு அப்போதான் தெரிந்தது ஏன் இதுக்கு போராட்டம்னு சொல்லி. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அந்த பிரசங்கத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக. சத்தியத்தை கேட்கப்படும் பொழுது ஜெர்மனி தேசத்துல மொழி தெரியாத ஒரு சகோதரி கூட பிசாசு விடுவிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த கணவன் ஃபோன் சொன்னார் எனக்கு இரவு நேரத்துல. சர்ப்பத்தின் ஆவியை பிடிச்சிருந்த ஒரு அம்மா அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது சர்ப்பத்தின் ஆவி தானாய் போனதுன்னு சொன்னாங்க. ஏராளமான சாட்சிகள் உண்டு. மரண நேரில் போய் இருந்தாலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால ஜெயித்தேன். இன்றைக்கும் ஜெயிக்கிறோம், இன்றைக்கும் ஜெயிக்கிறோம், இன்றைக்கும் ஜெயிக்கிறோம். நீங்களும் ஜெயிப்பீங்க. ஒரு நாள் ஒருபோதும் நீங்க தோக்கவே மாட்டீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். மரணம் நேரிடுகிறா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
இந்த பிரசங்கம் இயேசு ரத்தம்ன்றதுனால தான் ரத்தத்தை குறித்து நான் பேசுகிறேன். இன்னொரு பக்கத்தில் 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, வசனம், ஆவியின் வசனத்தை சொல்லணும். 2வது, நீங்கள் சாட்சியை வாழ்றீங்களே, அந்த சாட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சாட்சியை சொல்லணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நீங்கள் அற்புதம் செஞ்சார்ல, அது சொல்லணும். நீ கைவிடுற சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் கைவிட எப்படி நடத்துனாரோ அது சொல்லணும் சாட்சி. அதான் தங்கள் சாட்சி வசனத்தில். பிறகு வசனத்தில், நான் ஒரு வண்டி மோட்டர் பைக்கில் போய் கொண்டிருக்கும் பொழுது சத்துரு போட தெரியுது எனக்கு. இன்று காலை கூட நான் ஃபோன் பண்ணும்போது பிரசங்கத்தை எங்கேயோ திருச்சியில் கேட்டுக்கொண்டு இருந்தால் சத்தமாக போட்டு கேட்கலன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. இன்று காலைக்கு நான் கேட்டேன். போர்ட்டல் சின்னத்தில் வரும், சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும். நான் அப்போ தெரிஞ்சு அவர் பிரசங்கத்தை கேட்குறேன் போட்டாமல் இருக்குன்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணும்போது நான் சொல்லுவேன், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வசனம், ரத்தம், நடுவில் இயேசுவின் நாமம், பரிசுத்தாவின் வல்லம், அபிஷேகம். நீங்க ஜெயிப்பதற்கு எல்லாமே தேவன் உலகத்தில் நம்ம கொடுத்துட்டார். நீங்க ஜெயிக்கணும். வெற்றி ஈஸியா வந்துடாது, ஜெயம் உடனே வந்துடாது. போராடணும். நான் அந்த பிரசங்கத்தை பண்ண எவ்வளோ போராடணும் தெரியுமா? 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். நான் இது வரைக்கும் என் பிரசங்கத்தில் எடிட்டிங் இருக்காது, நான் பாட்டன் ஆஃப்னு பேசி முடிச்சிருவேன். ஆனால் அந்த ஒரு பிரசங்கம் மட்டும் என்னால் பேச முடியாமல் ஆயிடுச்சு. பிரசங்கம் நிறுத்தலாமான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்து துணி நின்று அந்த பிரசங்கத்தை முடிக்க கிருபை கொடுத்தார். 1 மணி நேரம். தேவன் இன்றைக்கும் உயிரோடு நம்ம கூட இருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிக்க முடியும். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்கூட ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலனையும் தடை பண்ண சகல தடைகளை இயேசுவின் நாமத்தின் ரத்தத்தை உடைத்து போடுகிற ரிகாலா ஷக்குரபா கபால தீர கரபா ஊராபாலா தூராபாலா தீரிபி எந்தரபா ரிகாபாலபா கபா ரபா கபா ரபா சந்தரபா ஊராபாலா தீரிபி எந்தரபா ஹரா ஷக்குலா ரகிலிபி ஹந்துனமா. இஸ்ரவேலின் தேவனா கர்த்தர் உனக்கு முன்பதாய் கடந்து போவாராக, உனக்கு முன்பதாய் கடந்து போவாராக, உனக்கு முன்பதாய் போவாராக. ஆண்டவர் அவருக்கு முன்பதாக போகி எல்லா கோணலான காரியங்களை தேவன் செவ்வையாக்குவாராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். வீடுகளில் சத்துருக்கள் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, சூனியத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, மந்திரத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, வியாதியின் கூறுகள் எல்லாம் இன்றைக்கு விட்டு விலகுகிறது, சாபத்தின் வல்லமைகள் இயேசு ரத்தத்தில் முறிக்கப்படுகிறது. ஷாபாலா தூராபா கதிர நீண்ட நாட்கள், ஆண்டுகள், மாதங்கள் இருக்க தரித்திரங்கள் இயேசுவின் ரத்தத்தில் முறிக்கப்படுகிறது. இதோ வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலங்களை முறித்து அந்த காலத்துக்குள்ள பொக்கிஷங்களையும் மறைபிடத்தில் ஒளிந்திருக்கிற புதையலின் தேவன் இன்றைக்கு கட்டளையிடுவாராக. தேவரீ விளக்கை ஏற்றுவீராக, இவர்கள் விளக்கை ஏற்றுவீராக சுவாமி. எல்லா இருளை தேவன் வெளிச்சமாக்குவாராக, தேவன் வெளிச்சமாக்குவாராக. வெண்கல வில்லம் என் புயங்களை வளையும்படி தேவன் யுத்தத்திற்கு பழக்கம் பண்ணுவாராக. இயேசுவின் ரத்தம் உங்களை காப்பாற்றும். நெறிந்த நாளில் முறிக்காதவர், மங்கி எருகு திரிய அணைக்காதவர், காயங்களை கட்டுகிறவர், காயப்பட்டு அடித்தாலும் அணைக்கிறவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்து நினைத்தது தடைபடாது. யோபு புஸ்தகத்தில் 38 முறை அவர் சர்வ வல்லவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. முதல் புஸ்தகம் வேத புஸ்தகத்தில் யோபு தான் முதல் புஸ்தகம். யோபுக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வலி வேதனைகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ தொந்தரவுகள் யோபு அனுபவித்தாலும் யோபு புஸ்தகத்தில் 38 தடவை சர்வ வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போராட்டங்கள், தோல்விகள், இழப்புகள் மத்தியிலே சொல்லுங்கள், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், என்னை உயர்த்தி நடத்துவார் சொல்லுங்க. அவர் ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசும்.
யோபு அன்றி கதறினார், மத்தியஸ்தர் இல்லையே, யாராவது என் காரியத்தை அறிந்து சொல்வாரானால் நான் எங்கே போய் சொல்வேன் என்று கதறினார். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நன்மையானது பேச இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஜெயத்தை கொடுக்க, வெற்றி எடுக்க இயேசுவின் ரத்தம் நமக்காக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. ஓ லிபா தீனமல ஷகுடா சந்துனா ரிபிகா துனமா ரபகதிரகர. என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் சர்வ வல்லவர், என் கர்த்தர் சர்வ வல்லவர். எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க. அவர் ரத்தம் நம்ம மேல இருக்கிறது. அவர் ரத்தத்தினால உங்களை கர்த்தர் வேலெடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். பரிசுத்தமான தேவனே, இந்த நேரங்களை எங்களுக்கு ஆசிதமாய் மாற்றினீரே. இந்த தேவ செய்தி மூலமாய் எங்களை வழிநடத்தி வந்தீரே. இந்த கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் எந்த நாட்டில், எந்த ஊர்ல, எந்த சூழ்நிலை கேட்டாலும் இயேசுவின் ரத்தம் அவர்களுக்காக பரிந்து பேசட்டும். இயேசுவின் ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் எல்லா சகல ஆசீர்வாதங்களை அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கட்டும். இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற ஜெயத்தையும் வெற்றி அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சொன்னாரு. நீங்கள் விரும்புகிற அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கையில கொண்டு வந்து சேர்ப்பா. ரீபா லபா ஷபா லபா கபா தீரா காரபா லதூராபா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமே நடத்தி செல்வாராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக தேவ செய்திகள் பல பல தலைப்பிலே யூடியூப்ல இருக்கு. ரமேஷ் டேனியல் நீங்கள் போட்டிங்கன்னா அநேக தேவ செய்திகள் வரும். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் சொந்தங்களுக்கு இந்த தேவ செய்தியை அனுப்புங்க. அவர்கள் பார்க்கும்படி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஜெப உதவிக்கு எங்கள் கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராங்க. God bless you. அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் ஆர் ரமேஷ் டேனியல், என் டைம் ப்ரிப்பேரட்டரி மினிஸ்ட்ரீஸ், சைதாப்பேட், சென்னை.